இவ்வளவு அழகான பல நிறப்பட்ட பத்திரங்கள். நான் முதலில் அதை திறக்கிறேன். இல்லை, நான் தான் முதல்ல இருப்பேன். சீக்கிரம், உள்ள என்ன இருக்கிறது? அப்பா, அது ஒரு பாக்ஸ் எமனம் விண்டைட்டேங்கோல்ஸ். இதுதான் நான் உண்மையான அதிர்ஷ்டம் என்று சொல்வேன். அது கண்டிப்பாக அதுதான். அதை சாப்பிட காத்திருக்க முடியவில்லை. ருசிகரமாக உள்ளது. கேட், நீ உன் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்வாயா? என்ன? இல்லை, முடிவு பேசாது. நான் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுவேன். எப்படியோ பழகமுடைய பெண். நான் பேராசைவாதி அல்ல. ஒரு மிட்டாய் தவறான தொண்டையில சென்று விட்டது போல் தோன்றுகிறது. டோம், எனக்கு உதவுங்கள். டாம், அவளை உண்மையாகவே உதவ வேண்டும். நான் உங்களுக்கு உதவுகிறேன். அது நல்லது. சரி டாம், இது உன் டர்ன். இது என்ன? சாதாரண கம்ப்யூட்டர் மவுஸ் போல இருக்கிறது. அது எப்படி தொழில்படுகிறது என்று ஆச்சரியமாக உள்ளது. சரி, ஆனால் இது கணினியில் இருப்பது போல ஒரு கர்சர் உள்ளது. நீங்கள் சரி சொல்றீங்க. நான் டெஸ்க்டாப்பில் ஐகான்களை போல பொருட்களை நகர்த்த முடியும். உண்மையாக அது அருமை. பார்க்கவும். கேட், உங்களின் மிட்டாய் இப்போது என்னிடம் உள்ளது. ஆஹா, மேலும் எனக்கு மற்றொரு குத்துச்சாவி தெரியும். பெரிதாக்கல். அப்படிதான் உங்களுக்கு தேவைப்படும் அளவு. அப்படி என்றால் ஆச்சரியப்படுவதென்ன பெண்ணுங்களே? எனக்கு இனிய இருச்சுவையை வாழ்த்துங்கள். என்ன அற்புதமான சுவை! நான் அதை முயற்சி செய்ய முடியுமானால் எனக்கு கை வைப்பதை நிறுத்து. இப்போது உங்களோட திருடர்களாக நமக்கு உடனடியாக ஏதோ செய்ய வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டும் என்று கண்டுபிடித்து விட்டேன் என்று நினைக்கிறேன். அற்புதம். சரி டாம், நீ இதுக்கு பொறுப்பேற்கணும். நான் குப்பையில் மூடப்பட்டிருக்கிறேன். அவன் அதை எப்படி செய்தான்? டாம், நமக்கு ஒரு பிரச்சனை உள்ளது. இதோ எடுத்துக்கொள்ளுங்கள். உனக்கு தகுந்தது இருக்கும். இது என்ப ஓச்சரட்லி. இது நிஜமான குண்டா? ஆகவே நிஜமாகத்தான் இருக்கிறது. ஐயோ, கணக்கெடுப்பு தொடங்கியது. கேட், இதை பிடி. எனக்கு அதுதான் வரியாம். டாம், இது எடுத்துக்கோ. என்னிடம் சில மோசமான செய்தி இருக்கிறது பெண்ணே. தீயாதாரம் ஒலிக்க போகுது. ஓஹோ, எப்ப அது பார்த்தாலும் ஏற்கனவே வேலை செய்து விட்டது. வாருங்கள், சிறிய மழை புயல் எதுவும் செய்யாது. அடுத்த சுற்று புதிய பரிசுகள். நான் முதலில் துவங்குகிறேன். என்னிடம் என்ன இருக்குது? ஒரு பூனைக்குட்டி. ஆஹா, நான் எப்பொழுதும் ஒரு பூனைக்குட்டியை கனவு கண்டேன். மேலும் ஒரு யோசனை. இதை இந்த அழகான இடத்தில் வைக்கிறேன். இப்போது உன்னை போர்த்திடுகிறேன். அப்படியே இப்போது நீ என் சிறிய குஞ்சு போல இருக்கிறாய். என்ன சுவையான விஷயம். நான் ஒரு பரிவுள்ள தாயாக உன்னை உணவளிப்பேன். பாட்டிலில் இருந்து குடிக்க. நாம அதை மெல்ல செயல்படலாமே, சரியா? இல்லை, கைகள் நீங்க. அவருக்கு அமைதி தேவை. சரி சரி, இன்னும் மென் விரிதலையுடையோர் யாராவது இருக்கலாம். என்ன வெள்ளை கொத்துமல்லி? இது எவ்வளவு துர்நாற்றம் வருகின்றது. அதை என்ன செய்ய வேண்டும்? சுவிசரி அல்ல, சூசியே. என்னிடம் தெரியும். செட்டினை நன்றாக குலுக்கினால் வெள்ளை கொத்துமல்லி தானாகவே சுத்தமாகிவிடும். என்னிடம் இருக்கிறது. அப்படியா? ஆம், இது செயல்பட்டது. இப்போது நீங்கள் இதை கொண்டு போகலாம். ஐயோ, எதுவும் எதிர்பாராததால் இல்லை. சுவை மிக கொடூரம். இல்லை, இந்த நாற்றத்தை சகித்துக் கொள்ளவே முடியாது. ஆம், எனக்கு தெரியும். நான் ஸ்காட்ச் டேப் மிகவும் பிடிக்கும். இங்கே வாரு டாம். சூசி, அதை அகற்று. உங்கள் பாதுகாப்பு பெட்டியை திறக்கவும். இது என்ன? எனக்கு பயமாக இருக்கிறது. அது ஒரு வம்பயர். என்ன ஒரு கியாடூரம். ஒரு நிமிடம்தான். எனக்கு தெரியும். டாம், உன் வாய் விரைவாக திறந்து வம்பயரை விரைவாக காட்டு. சரி, இங்கே இது வேலை செய்கிறது. பூண்டு வம்பயர்களை விரட்டிவிடும். நான் இதை ஒரு புத்தகத்துல படிச்சேன். சிறப்பாக செய்த டாம், அருமையாக செய்த. ஆமாம் ஆமாம். இப்போது எதுக்கு நாங்கள் காத்திருக்கிறோம்? ஏய், நான் துவங்கட்டுமா? பார்ப்போம். வாவ், இது ஒரு டோரிடோஸ் பை. அதுவும் எனக்கு பிடித்த ருசி. அதிர்ஷ்டம், ரொம்ப அதிர்ஷ்டம். சாப்பிட எளிதாக இருக்க வேண்டும் என்பதால் எல்லாவற்றையும் மேஜைக்கு ஊற்றுவேன். எனக்கு பிடித்த முக்கோணங்கள். மிக அருமை. இடைவிடாமல் அவற்றை எல்லாரும் சாப்பிட தயாராக இருக்கிறேன். அப்படியானால் நாமும் அதில் பிரச்சனை இல்லை, போகலாம். கைகளை புறப்படுத்துங்கள். நன்றாகிவிட்டது. உங்க டோரிடோஸ் எங்களுக்கு தேவையில்லை. என்னுடைய செருகி இருப்பது போதும். அதற்குள் உறுதியாக கொஞ்சம் கலக்கல். மனிதனே, ஐயோ,
இல்லை, இது ப்ரோக்கோலி. எனக்கு ப்ரோக்கோலி பிடிக்காது. நான் அதை ஏன் வைப்பேன்? ஏமாற்றம். ஒரு கோர முடிவு. நான் இதை சாப்பிட முடியாது. ஓ ஓ ஒரு யோசனை. இந்த ப்ரோக்கோலியை ஒரு காக்டெயிலாக மாற்றினால் அது ஆரோக்கியமாய் மட்டுமன்றி சுவையானதுமாக இருக்கும். பார்ப்போம். ஐயோ, இதோ இப்போ நான் ஒரு அழகான கண்ணாடி எடுப்பேன். குல்லா இதுதான் நமக்கு தேவை. அதை நிறைவாக நிரப்புகிறேன். முழுமையானது. அதை முயற்சி செய்கிறோம். நல்லதாக தெரிகிறது. அருண் திருடன். இல்ல, ரொம்ப மோசம். நண்பர்களே, எனக்கு வாந்தி வரப்போறதுன்னு நீ தோணுது. என்ன எதிர்பார்த்தாய்? நகையிடுவதை நிறுத்து. கண்டுபிடிக்க காத்திருக்க முடியல. வாயு, இது ஏதோ ஒரு வான் மாதிரி தெரியுது. ஒரு செதுக்கு இருக்குது. ஆ, இது ஒரு பெரிதாக்கி. சரி, இது என்ன செய்யும்? உன் அசிங்கமான கலவை கொடு. நீ என்ன செய்தாயிட்டோம்? பாரு, அதே அளவு காக்டெயிலாகவே இப்பொழுது உள்ளது. ராம், உன் துப்பாக்கியை எனக்கு கொடு. எனக்கு கடைசி சுடலில் ஒன்று மீதம் இருக்கிறது. நான் அதை அதிகரிக்க வேண்டுமா? ஓ, எதனால் என்பது தெரியவில்லை. உண்மைதான். துருக, என்ன நடக்கும்? வாவ், ஒரு புதிய சுற்று. நான் முதல்ல இருக்கிறேன். இப்னு, பாதுகாப்பு தொகுப்பில் என்ன இருக்கிறது? வாவ், இவை ஜெல்லி பெல்லி மிட்டாய்கள். நான் அவற்றை மிகவும் விரும்புகிறேன். நான் அவற்றை எல்லாம் சாப்பிட விரும்புகிறேன். ஆனால் நான் இதிலிருந்து ஆரம்பிப்பேன். சுவையாக இருக்கிறது. ஓ, என்ன நடக்கிறது? எனது கைகள் எங்கே? எல்லோரும் எங்கே? நான் காண முடியாதவன். அருமை. நாம் கூட பெண் பிள்ளைகளை ஆரம்பத்திலே ஆட வேண்டும். ஓ, பாருங்கள், ஒரு பறக்கும் ஜார். ஒரு நொடி கூட. அம்மா, டாம். ஓ, நீ இங்கேதான் இருக்க. பரவாயில்ல, அவன் கண்ணுக்கு தெரியாதான் ஆகிவிட்டான். அங்க என்ன இருக்குது? வாவ், இது சீஸ். எனக்கு சீஸ் பிடிக்கும், குறிப்பாக பீட்சா. அது எப்பொழுதும் நீளமாக இருக்கிறது. எவ்வளவு மோசமான கனவு. அப்பு. ஏன்? என் பாதுகாப்பு பெட்டியில என்ன உள்ளது? அங்கே யாராவது உள்ளார்களா? நான் காண முடியவில்லை. ஓ, அது ஒரு எலி. நீங்க நினைக்கிறீங்களா எனக்கு அது தேவை? அதை ஒதுக்கி வை. அவள் என்ன செய்கிறாள்? அவள் ஒரு மிட்டாயை சாப்பிட்டது மற்றும் பருமனானாள். ஐயோ, பாருங்கள், அவள் நகரை சேதப்படுத்துகிறாள். இதை உடனடியாக செய்ய வேண்டும். இந்த நகரம் என்னுடைய பாதுகாப்பு தேவைப்படுகிறது. போகலாம். ஆஹா, என்ன பற்றி பாருங்கள். இப்போது போராடுவோம். நான் உண்மையான கராத்தே பையன். ஹா, இறுதி காலடி. இது ஒரு வெற்றி. எலியானது தோற்கப்பட்டுள்ளது. இப்போது அதை எரிந்து விடுவேன். ஹா, இது மீண்டும் வராமல் இருக்கும். சிறந்தது. ராம், நீங்கள் முடித்தீர்கள். நமது இரட்சகர். ஆனால் எல்லாவற்றையும் அதன் இயல்பான அளவுக்கு திருமத்தனை செய்ய வேண்டும். பெரிதாக்க எது சாப்பிட வேண்டும்? சுருக்க எது சாப்பிட வேண்டும்? ஓ, புரிந்து கொண்டேன். இப்போது நான் சிவப்பு ஒன்றை சாப்பிடுகிறேன். அருமை. இப்போது நான் டாமுடன் எந்த இனிப்புகளை பொருத்தலாம் என்று ஆறுதல் அடைகிறேன். மஞ்சள். வாங்க டாம், தயாராகி. மற்றும் தாக்கு உன் வாய்த்தர. அது சரி. வாவ், நம்ப முடியல. நான் சின்னதா வேறேன். நன்றி குழந்தையே. வாவ், என்ன ஒரு சாகசம். இது அது ரொம்ப பிடிக்கும். நான் முழு நாள் அமரலாம் அல்லது இதனால் சண்டையிட கற்றுக்கொள்ளலாம். நான் இப்படியான ஒரு யோதா இருப்பேன். ஆமை. காலை வணக்கம். நான் மருத்துவ பரிசோதனைகளை நடத்த வருகிறது. முதல்ல பிகேஎஸ்ஸில் உள்ளதை எனக்கு காண்பிக்கவும். இல்ல, நாங்க டாக்டர்கள் வேணாம். போங்க, எனக்கு பரிசோதனை செய்ய வேணும். நீங்கள் என்னை சித்திரவதை முகாமிற்குள்ளே அனுமதிக்க விரும்பவில்லை என்றால் இந்த வேம்பல்களின் மூலம் உங்களை சரிபார்க்க வேண்டியிருக்கும். உங்க பாவாடையை கழற்றுங்கள். எனவே சிறைச்சாலை காவலரை சரிபார்க்கவும். அவர் நோயுற்றவர் போல இருக்கிறார். இங்க, அவர்தான் ஃபியூச்சரே. மறுபடியும் சோதனை பண்ணுங்க. ஏசம்மா, எனக்கு வயிற்று வலிக்குது. எனக்கு அவனை உண்மையிலேயே கடுமையாக உடம்பு சரியில்லைன்னு தோணுது. நான் உங்களை எரிச்சலேற்ற மாட்டேன். அது ஒரு தனிப்பட்ட விஷயம். நான் உன் செல்ல பிராணியை கொண்டு வந்தேன். நான் எதையாவது குழப்பிவிடவில்லை என்று நம்புகிறேன். நல்லா இருக்கின்றதா? அது நீ விரும்பியதல்லவா? என்ன? இல்ல, அது ஒரு பூனை. என்ன நண்பர் இது? சரி, நான் கொஞ்சம் குழப்பத்தில் உள்ளேன். ஆனால் கவலைப்படாதீர்கள், நான் மீண்டும் வருவேன். உங்களை பார்த்துக் கொள்ளுங்கள். ஆனால் இப்போதே நீங்கள் வெளியே செல்ல வேண்டும். எனக்கு பூனைகளுக்கு ஒவ்வாமை.
எனக்கு கீழே ஒரு ஊசி இங்கே இருக்கிறது. ஸ்லோயாம வந்து உங்களுக்கு ஒரு ஏற்று கொடுக்குறேன் விழுபடியும் ஒவ்வாமைகள் இல்ல. அதுக்கு தேவையில்ல. நீ பூனைக்கும் சென்று பிடி, இல்லனா அவன் உன்னை பிடிச்சிடுவான். ஆயிரம் ஓயம் பார்க்கிறேன். எனக்கு ஒரு ருசியான மதிய உணவு காத்திருக்கிறது. இந்த பூனை எங்க இருந்து வந்தது? எப்படி அது கட்டிடத்திற்குள் வந்தது? அதற்குத்தான் குழந்தை மன்னிக்கவும், ஆனால் நான் உன்னை கையில் எடுத்திருக்கோம். போக வேண்டாம். நீங்கள் அறிகிறீர்களா? நம்மை கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். இந்த போலீஸ் பொன் புத்தி வந்துடுறதுக்கு முன்ன நான் பூட்டிக் கொள்ளணும். அடுத்த முறை எனக்கு அதிக அதிர்ஷ்டம் இருக்கும். வணக்கம், நான் சுத்தம் செய்ய வந்துள்ளேன். எனக்கு வழி விடுங்கள். அதை பிடி. முதலில் உங்களை நன்றாக பார்ப்பதை முடிக்க வேண்டும். ஏற்புடையதில்லாத அல்லது ஆபத்தான ஒன்றையோ எடுக்கும்போது இருக்கிறாயா என்பதை பார்க்கணும். எனக்கு சிரிக்க வைக்காத. நான் ஒரு சுத்தம் செய்பவள் தான். என்ன? ஒரு கிட்கேட் வேணுமா? எனக்கு ஒண்ணு உள்ளது. ஓ, நன்றி. எனக்கு ஆனால் அது உங்களுக்கு சாக்லேட் என்பதை முக்கியமானது. எனக்கு ஓ, அடித்து இது வாக்கில் எச்சமில்லை. 6 என்ன செய்யறது? ஏன் எனக்கு தொந்தரவு கொடுக்குறேன்? இன்னும் 10 கட்டடங்களை சுத்தமாக வேணும். எனவே எனக்கு தடுத்து நிறுத்தாது. என்ன நடக்குது? சரி, தொந்தரவு கொடுக்காது. குறைந்த வருஷம் நான் சுத்தமாக இருப்பேன். உபகரணங்கள். நன்றி. ஆண்டி, நான் உன் நண்பர்களை பட்டு கொண்டு வந்தேன். அவர்களை மூவரையும் கண்டுபிடித்தேன். 3 ஆனா எனக்கு நம்ப முடியல, நான் 3 ஆள் மீன்களை கண்டுபிடித்தேன். ஆற்று மீன்களை என்பர்களை அழைக்கிறாங்க. இவர் அல்ல. அவரை எனது நண்பா, தயவு செய்து நிறுத்துங்கள். அப்படியே சார், நீ அசைபிடிப்பாது. Icarus Fracture related to kill. அங்கே தண்ணீர் உள்ளது. அதிர்ச்சி இல்லாமல் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கும். உங்களுக்கு எதையாவது சந்தேகிக்காதிருக்கும்படி நம்புகிறேன். இங்க என்ன நடக்குது? இசனிஸ் அடிக்கலத்துல இருக்குது. இங்க ஏன் இருக்கிறீங்க? நான் போறேன். கழிப்பறைக்கு செல்லு. ஓ, அப்படியே நம்ம உடனே இங்க இருந்து வெளியேறுவோம். ஜேன் என் நண்பரை கண்டுபிடிக்க முடியும் என்று நம்புறேன். என்ன புரியுது? அவர் இல்லாமல் நான் மிகவும் தனிமையாக வாங்க, இருக்கிறேன். தாமஸ். நாய் மிகவும் நினைக்கிறேன். ஹலோ, எனது பெயர் ஜெர்ரி. அன்றைய நான் உங்கள் செல் கொண்டு பரிசோதிக்க வந்தேன். இதோ எனது கருவி பெட்டி. பாருங்கள், எல்லாம் பசுவை இது அப்படின்னு இருக்கும். தோன்றுகிறது. உன்னை உள்ள விடுவேன். ஏய், நிறுத்து. முதல் நீ என் நாற்காலியை பாப்பியா? அது உடைஞ்சிச்சு. நான் அதுல உட்கார முடியாது. ஆம், இது வருவதுதான். என்ன? இது ஒரு எளிய திருத்தமாகும். எனக்கு டாக்டர் டேப் மட்டும் வேண்டும். ஆம், உள்ளே போங்கள். ஒரு முறை பாஸ் மிக குறைவாகவே ஊழியர்களை வேலைக்கு எடுப்பார். இங்க வா. இங்க விளக்கின் பிரச்சனை இருக்குது. இந்த பல்பை நீங்க தானே திருப்பி பொறுத்துனீங்க. அது எதுவும் இல்லை. இப்போது நான் ஆண்டியை அதை தெரிந்து கொள்ள எண்ணெடுக்க வேண்டும். எப்படி செல்கிறீர்கள் என்று கற்றுக்கொள்ளுங்கள். இதை செய்ய நான் சுவர்ல ஒரு பெரிய துளையை வெட்டணும். அதுக்காக ஒரு சுத்தியை பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சன்ரைல் சுவர்கள் எங்கேயும் விட வலிமையா இருக்கும். பரவாயில்ல. என்னோட இன்னும் ஒரு துறப்பணி இருக்குது. என்ன? வெளியில வரும் வழியில் எனில் கடுமையான வழிகளை அனுசரிக்க வேண்டியிருக்கும். இப்போது இது நிச்சயமா வேலை செய்யும். உங்களுக்கு என்ன ஆச்சரியம்? கவலைப்பட வேணாம். வணக்கம். அது PSHVT மின் விளக்கை குழிச்சலவராகவே இருந்தாலும் டூயிங் இட். இடைவேளைக்கு பிறகு ஆனி தனது நண்பரை தேடுவாள். அவன் எங்கே? நீங்க சுழற்சி கொடுறீங்க. சுவரில் எவ்வாறு எலி இருக்கிறது? துறைமுகம் ஒன்றையும் தாமதமாகிவிட்டது. நாம் ஓட வேண்டும். வணக்கம். நான் ஒரு ஆபத்து மிகுந்த குற்றவாளியை பிடித்துள்ளேன். அது ஒரு மரம் கடத்தும் கடத்தல்காரன். அவனை ஒரு சிறைக்குள் வைக்க வேண்டும். ஆஹா, அனைவரும் அவரை பிடிக்க ஒரு நீண்ட காலமாக முயற்சிக்கிறார்கள். போங்க, செல்கள் அங்கே இருக்கின்றன. என் வாழைப்பழம் எங்கே? என்ன நடக்குது? ஜான், நீ என் தோழனை கொண்டு வந்தியா? அவர் இதோ. நல்லது. அவரை பார்த்த மகிழ்ச்சி இல்லையா? என்ன? ஒரு விஷயம் இது ஒரு குளிர்ச்சியாக பெரட். விருப்பம் இல்லாதது. அவர் என் பையன் இல்ல.
இதனால் சலித்து போறேன். பாவம் விலங்கு. சரி சரி என்ன நடக்குது இங்க? ஒரு நிமிஷம் இரு. நீ போலீஸ் இல்ல. நான் என் வேலையை செய்ய வேண்டியுள்ளது. என் பொருட்கள் எங்கே? இந்த ஆவி ஒரு வல்லுனர். என்னது என்ன? நான் போகணும். நிறுத்து. நான் உன்னை சேர்ந்து வருவேன். இல்லை, நான் செய்ய மாட்டேன். போல். உனக்கு என்ன தெரியுமா? அதுக்கப்புறம் நான் உன்னை ஊட்டி வைக்க போறதில்ல. இது ஒரு வாழைப்பழம். இன்னைக்கு மற்றும் நாளையாவது தான் உனக்கு கிடைக்கும். என்ன நடுவுல விடுங்க. நான் கைதிக்கு சாப்பாடு கொண்டு வந்துடலாம். உள்ள அந்த கிறுக்குகளும் இல்லையே நான் நம்புறேன். சரி, பாரு, நீ என்ன பேசுற? ஏன்னா நான் ஆன் லிஸ்ட் எனக்கு இருக்க முடியும். ஏ ஓ, நான் இவை சிறகுகளை எனக்காக எடுத்துக்கொள்ளலாமா? கண்டிப்பாக. சாப்பாடு ருசியாக உண்டீங்க. நன்றி. நாம் ஸ்பான் முடியும். ஒரு நிமிஷம் காத்திருக்கவும். இந்த முடி எங்க இருந்து வந்தது? எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆண்டி, நான் தான் ஜேன், நல்ல நண்பன். இறுதியாக இனி தொடர்ந்து காத்திருக்க முடியும். நான் ஒரு மசமிஸ் நான் சுத்தி sorkende. ஒரு மரம் வேகமான மற்றும் சுறுசுறுப்பான பொழுதுபோக்கு இல்லையா? போகோ வாங்க, இதுவரை போதும். அவள் வருகிறாள். நான் கண்டுபிடிச்சுட்டேன். இந்த ஃபனிதா மற்றும் இன்னும் சில விலங்குகள். என்ன என்ன இதன் விலங்குகள்? மூடிகளின் கீழே நம்மால் வாசனை அடிக்க முடியும். என்னன்னு நீங்க சொல்றீங்க? எதுவும் இல்லை, நீங்கள் சரி பார்க்கலாம். அது இருக்க முடியாது. கண்டிப்பா ஒரு வகை விலங்கு இருக்குது. என் இறக்கைகள் மூடி இருந்தது. பாக்குறீங்களா? எதுவும் இல்லை, நீங்கள் இதையெல்லாம் கற்பனை செய்திருக்க யோசிச்சு வேண்டும். பாருங்க. இல்ல, அதை நான் கண்டுபிடிப்பேன். நீங்கள் அதை எங்காவது ஒழிக்கிறீங்கன்னு சொன்னா எனக்கு நீங்கள் தெரியும். என்ன பேசுகிறீர்கள்? நான் எதுவும் பார்க்கவில்லை. செய்தீர்கள். நான் கெசப் பரிஸ் கொண்டு வந்தேன். அப்படி தலையடியில் குதிப்பது போல நல்ல முயல். நிறுத்து, எங்கு சென்று கொண்டிருக்கிறாய்? ஓ, நான் அந்த சாக்க வந்தேன். எங்களுக்கு ஒரு குடும்பம் மற்றும் ஒரு சிறிய குழந்தை இருக்கின்றனர். நான் உள்ளே செல்லலாமா? சோ இது தேனி தந்தை மிஸ் பால்பட்டுள்ளது. பேபி, நிச்சயமா முன்னாடி போய் செய்யுங்க. ஆண்டி குடும்பம் பற்றிய எதுவும் சொல்லல. ஆண்டி, ஹாய். இது மீண்டும் நான் தான். மேலும் இப்போதாவது நான் ஏன் நீ பார்க்கலை? அவனா ஒரு நாய் என்று உடனே என் மகனே, நீ இப்போது என் கூட இருக்கிறாய். உன்னை நான் மிகவும் மிஸ் பட்டேன். எங்க வா? அவன் மிகவும் பெரிய. அவன் அதில் ஊடாக அசைவது முடியாது. அவன் ஓடிடுறான். ஆகாது. ஓ, ஹார்ட் டாக்ஸ் என்ன நடந்தது? தயவு செய்து ஒரு விலங்கு கூடமாக மாறுங்கள். ஹே நாயே, நீ எங்கே போகிறாய்? செய்ய மாட்டேன். இல்லை, என்னை தாக்குகிறார்கள். அவர்களை அழைக்க கூறுங்கள். இந்த ஆண்டிய வெளியே கொண்டு வர ஒரு வாய்ப்பா இருக்கலாம் போல இருக்குது. சாவிகள் இங்கே இருக்கின்றன. நீங்கள் என்னை வெளியே அழைக்க முடியுமா? சாவியை தேடணும். இந்த விலங்கினை இயல்பாக வைத்திருக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். உனக்கு ஒரு ஹாட் டாக் வேண்டுமா? உனக்கு வேண்டும்னு எனக்கு தெரிஞ்சு. இப்ப போகலாம். நீயும் சிறையிலே போகிறாயே. நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இங்கே வா. எதுவும் இல்லை, நான் உண்மையிலே எங்க மான், நீ அவனுடன் செல்வாய். புதிய உரிமையாளர். எனினும் நீங்கள் நீண்ட காலமாக ஒன்றாக விற்பனை செய்யலாம். நாம் கூட இருக்கும். அச்சிண்டி நான் வீட்டுக்கு செல்ல முடியும். ஒவ்வொரு சமயத்திலும் நீ மாற்ற முடியுது. அவராக இவ்வாறு காட்டின முடியாது. சமீப காலமாக இந்த சிறையில் மிருக காட்சி சாலை போல நடத்துகிறாய். அதுக்காக நீயும் சில காலம் கம்பிகளுக்கு பின்னால் உட்கார வேண்டும். இனி உன் பக்கமாக எனக்கு பிரச்சனை ஏற்படாது. அது நாங்கள் எதிர்பார்த்தது கிடையாது. ஆனால் அது